ஜெயதேவர் பண்ணின கீத கோவிந்த காவியம் தவிர வேற எந்த பஜனையும் பண்ணக்கூடாது. எங்கேயோ பூரி ஜெகநாதத்துல பண்ணின அந்த அஷ்டபதிய குருவாயூரப்பன் சந்நிதியில பாடு. ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டலம். இல்ல இந்த சரணம் மாத்திரம் ஜெயதேவர் எழுதாமல் சாட்சாத் ஜெகநாதனே கிருஷ்ணனே எழுதியிருக்க. ஜெகநாதனுடைய சந்நிதி ஒரு அர்த்த மண்டபம், அது தாண்டி ஒரு மகா மண்டபம், அது தாண்டி நிவேதன மண்டபம்னு 4 மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த மண்டபத்தில் இந்த அதை கட்டின ராஜா எழுதியிருக்கான், இந்த மண்டபத்தில் ஜெயதேவர் பண்ணின கீத கோவிந்த காவியம் தவிர வேற எந்த பஜனையும் பண்ணக்கூடாது. இந்த கீத கோவிந்த மண்டபம்னே ஒரு மண்டபம். அப்ப அந்த கீத கோவிந்தத்தை அந்த இடத்துல உட்கார்ந்துதான் ஜெயதேவ சுவாமிகள் பத்மாவதியோட கூட 24 அஷ்டபதி பாடு. அந்த அஷ்டபதி எங்கேயோ ஒரிசால பண்ணினார், இங்க கிருஷ்ணகான சபால பாடுறோம். எங்கேயோ ஒரிசால பண்ணினார், திருப்பரையாறுல ராமன் சந்நிதியில கேரளால பாடுறான். இந்த உடுக்கைய கையில வச்சுன்னு அடிச்சுட்டே பாடு. எங்கேயோ பூரி ஜெகநாதத்துல பண்ணின அந்த அஷ்டபதிய குருவாயூரப்பன் சந்நிதியில பாடுறான். அதை விட ஆச்சரியம், பத்ரிநாத் போன பொழுது அங்க அப்ப கொஞ்சம் கூட்டம் குறைச்சல். அவா கூட்டம் குறைச்சல்ங்கிற அதுவே நமக்கு கூட இருந்தது. அப்ப கேட்டேன், பத்ரிநாத் பெருமாள் சந்நிதியில கொஞ்ச நேரம் பஜனை பண்ணணும் இல்ல தரிசனம் பண்ணணும், எந்த சேவம் போது வந்தா கொஞ்சம் விசிராந்தியா தரிசனம் பண்ண முடியும்னு கோவில் நிர்வாகத்தில் கேட்டபொழுது, ராத்திரி 8 மணிக்கு மேல ஒரு சேவை, கீத கோவிந்த சேவை அஷ்டபதி. என்ன ஆச்சரியம்னா, எத்தனை மலை 300 மைல் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு மலையிலேயே பூரி ஜெகநாத், இந்த பத்ரிநாத். இங்க பூரியில பண்ணின அஷ்டபதி அங்க பத்ரிநாத்துக்கு எப்படி போச்சு, குருவாயூருக்கு எப்படி போச்சு, திருப்பரையாருக்கு எப்படி போச்சு. இன்னைக்கு இந்த மெட்ராஸ்ல மாத்திரம் அஷ்டபதி தெரிஞ்சவா என்னுடைய அனுமானத்துல 2 லட்சம் பேர் இருப்பான்னு நினைச்சேன். இந்த மெட்ராஸ் கிராமத்துக்கு ஒவ்வொரு நங்கநல்லூர்னா நங்கநல்லூர் மடிப்பாவுக்கு அந்த பிரதேசம் முழுக்க பார்த்தா ஒரு 20,000-25,000 பேர் தெரியும். அநேகமா மாம்பலத்துல மேக்சிமம் தெரியும். தடிக்கு விழுந்தா பஜனை டி நகர்ல தெரியும். என்ன அனுமானம் 2 லட்சம் பேருக்கு தெரியலாம். அன்னைக்கு 1000 வருஷம் முன்னாடி பூரியில பண்ணின அந்த அஷ்டபதி எப்படி பத்ரிநாத் போகும்? கம்யூனிகேஷனே இல்லாத காலம். எப்படி போச்சுன்னா, அதுதான் அந்த மகான்களுடைய ஸ்ரீசூக்திகளுக்குள்ள பெருமை. ஜெயதேவருடைய பக்தி அந்த அஷ்டபதி பாரத தேசம் முழுக்க இருக்கு. ஏன் சத்குரு சுவாமிகள் ஜெயதேவருடைய அஷ்டபதியை வச்சார் பஜனை சம்பிரதாயத்தில்? இதனாலதான் வச்சு. அவருடைய பக்தி உண்டு இல்ல, அவருடைய பக்தியை அங்கீகரிக்கிறான் பகவான். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டலம். தேகி பத பல்லவம் உதாரம். தேகி பத பல்லவம் உதாரம். கணதி மஜிதாருண மதன கதன நல்லோ. பாகித விகாரம்
राधे चारुशीले அந்த 24 அஷ்டபதியிலே இந்த சரணம் மாத்திரம் ஜெயதேவர் எழுதாமல் சாட்சாத் ஜெகநாதனே கிருஷ்ணனே எழுதியிருக்கார். அதனாலதான் பேரு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.